வன விலங்குகளிடம் இருந்து விளைநிலங்களை காப்பாற்ற மின்வேலி அமைத்து தர வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த நிலையில் மலைப்பகுதிகளில் இருந்து யானை, சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகள் விளைநிலங்களை அதிக அளவில் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகளை சிறுத்தைகள் தொடர்ந்து வேட்டையாடி வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். வன விலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்கும் வகையில் அரசு மின்வேலி அமைத்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ காவலுக்கு வச்சிருந்த நாயை நேற்றுக்கு 6 மணிக்காட்ட சிறுத்தை எடுத்துட்டு போயிடுச்சுங்க. இதே 2 நாளைக்கு முன்னாடி நாகராஜன் தோட்டத்துல இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அவருதான் ஆட்டை எடுத்துட்டு போய் மரத்துல வச்சு சாப்பிட்டுருச்சுங்க. இப்படியே சிறுத்தை நடமாட்டம் இப்போ அதிகமா இருக்குது. மான் மற்றும் யானை, பன்னி இதெல்லாம் தோட்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்குதுங்க. கரெக்டோரமா இருக்கிறதுனால வராதாங்க. ஆனா வராத பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு மின்வேலி அமைச்சு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய ஆட்டு மேய்ச்சலில் இருந்த ஆட்டை வந்து பெரிய ஒரு ஆட்டை தூக்கிட்டு போய் மரத்தில் வச்சு சாப்பிட்ருது. அது காலையில் நாங்கள் தேடி பார்த்துட்டு ஆட்டை தேடி பார்த்துட்டு சொல்கிற போது வனச்சரத்துக்கு தகவல் கொடுத்தோம். அந்த களப்பணியாளர்கள் வந்து பார்த்துக்கிட்டு அந்த ஆட்டை போய் மீட்டுட்டு வந்தாங்க. அது வந்து பாதி சாப்பிட்ட நிலையில் பாதி சடலை மட்டும் இருந்தது, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அடிக்கடி இந்த மாதிரி சிறுத்தையினுடைய நடமாட்டம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து குழந்தை விட்டு எல்லாம் வெளியே வர்றதுக்கே பயமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்.